நாள் தியானத்துக்காக ஏசாயா 61 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் சீயோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல எருசலேம் என்ற பகுதியிலே அவர்களை ஆண்டவர் கூட்டி சேர்த்தார் அல்லது நாட்டினார். அவர்களுக்கு என்னெல்லாம் செய்வேன் என்று சொல்லி துயர சீர்படுத்துவேன், சாம்பல் இதெல்லாம் கொடுப்பேன் என்று துதியின் உடையை கொடுக்கவும் அனுப்பினார். அதெல்லாம் ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த கடைசி வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். அவர்கள் நீதியின் விருட்சங்கள், கர்த்தர் நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று என்ன செய்வாங்க? அழைக்கப்படுவார்கள். நம்மை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் இருந்து எடுத்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் நாட்டினது போல நம்மை ஆண்டவர் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவருடைய சபையாகிய தோட்டத்திலே நம்மை என்ன செய்திருக்கிறார்? நாட்டியிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது தேவன் நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இன்றைக்கு அதே இடத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் சபையாகிய தோட்டத்தில் நம்மை நாட்டி இருக்கிறார். நாம் கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய விருட்சங்கள், தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள். ஒரு மனிதன் ஒரு மரத்தை நட்டினால் அந்த மரமானது அந்த மனிதனுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த மனிதனுக்கு சொந்தம் என்ற ஒரு சொந்தம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் ஏதோ காலையிலே தற்செயலாய் முளைத்து எழும்புகின்ற மரங்களை போன்றவர்கள் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய தோட்டத்தில் நாட்டின மரங்கள். ஒரு மனிதன் தன் தோட்டத்தில் ஒரு மரத்தை நாட்டினால் அந்த மரத்தினுடைய சகல மரத்தின் வளர்ச்சி, மரத்தின் பாதுகாப்பு, மரத்துக்குரிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியையும் he will take care of it. அதனுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய பாதுகாப்புக்கு, அதனுடைய உரமிடுதலுக்கு, அதனுடைய தண்ணீர் பாய்ச்சுதலுக்கு, அதற்குள்ள எல்லாவற்றையும் அவனே என்ன செய்வான்? பார்த்து கொள்வான். அந்த பொறுப்பை அவன் செய்வான். களை எடுப்பான், உரம் போடுவான். அதற்கு அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான he will do everything for its growth. அதனுடைய வளர்ச்சிக்கான எல்லா காரியத்தையும் அவன் என்ன செய்வான். ஆகையினால ஒரு நல்ல மனிதன் நாட்டின மரம் கண்டிப்பாக அது வளர்ந்து விருத்தி அடையும். இங்கே தேவன் தம்முடைய சபையாகிய தோட்டத்தில் நம்மை நாட்டி இருக்கிறார். ஆகையினால நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாசித்த சங்கீதத்திலே வாசித்தோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரத்தில் எப்படி இருப்பார்களாம்? செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிரகாரங்களிலே எப்படி இருப்பார்களாம்? செழித்திருப்பார்கள். அவர்கள் செழித்து வளருவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாட்டினவர் உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சுகிறபடியினாலே அவர்கள் செழித்திருப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் செழிப்பது கர்த்தருடைய சித்தம். வேதம் சொல்லு, கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்வான்? கர்த்தருடைய பிள்ளைகளை வனாந்தரத்தின் செடிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நீர்கள் ஓரமாய் நடப்பட்ட விருட்சகத்தை போல் இருப்பார்கள். நதிகளின் ஓரத்தில் நாட்டப்பட்ட விருட்சம் எப்படி ஒரு செழிப்பாய் வளருகிறதோ அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடைய வேண்டும். அதைத்தான் முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் பனையை போல் செழித்து
லீபனோனில் உள்ள கேதுருவை போல் 2 மரம். வளர்ச்சி, தேவ பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு 2 மரத்தை தாவீது கம்பேர் பண்ணுகிறார். ஒன்று பனை மரம், எந்த சூழ்நிலையிலும் ஸ்ட்ரைட்டாக வளருகிறது. சுமார் 200 அடி வரை அது வளர்ந்து கொண்டே போகிறது. அதுபோல நல்ல ஸ்ட்ராங்கா வளருது. அது வளர்ச்சியில அங்கும் இங்கும் போவதில்லை, ஸ்ட்ரைட்டா வளருது. அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகள் வளருவார்கள். அல்லேலூயா. கேதுரு மரத்தை போல, ஸ்தோத்திரம். கேதுரு மரத்தை சொல்கிறார்கள், அது ஒரு விதமான அந்த மர கிளைகளில் வாசனைகள் இருக்கக்கூடும். ரொம்ப அது ஸ்தோத்திரம், அதனுடைய கிளைகள் ரொம்ப வேல்யூட். பிரைஸ் காட். அது நல்ல டியூரபிள். ஆகினாலே அதே போல பனைமரத்தை போல கேதுருவை போல என்ன செய்வாங்களாம், வளருவார்கள் என்று சொல்லப்பட்டு. ஏனென்றால் நாட்டினவர் சாதாரண மனிதன் அல்ல, கர்த்தர் நாட்டியிருக்கிறார். ஆகையால் அவர்கள் அவருடைய பிரகாரத்தில் என்ன செய்வாங்க, வளருவார்கள். அதுல நான் அடிக்கடி ரொம்ப யோசிக்கிற வார்த்தை 14ஆம் வசனத்திலே கர்த்தரால் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். 15ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். பொதுவாக ஒரு 40-50 வயது வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். அதுக்கு பின்பு எல்லாமே தேய்மானம். அதுக்கு பின்பு நமக்கு வீக்னஸ்கள், பலவிதமான பிரச்சனைகள் வரும் என்று நாம நமக்குள்ளே நினைக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த பேரிச்ச மரம் அல்லது பேரிச்ச மரத்தை தான் இங்கே பனைமரம் என்ற கருத்தில் சொல்லப்பட்ட இந்த பாம் ட்ரீ, அதாவது 50 100 வயதுக்குட்பட்ட மரங்களில் இருந்து தான் சிறந்த பேரிச்சம்பழம் என்ன செய்யுமா கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, 50 வயதுக்கு மேற்பட்ட மரங்கள் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 300 பவுண்ட்ஸுக்கு மேல பழங்களை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயதான நாட்களிலும் நாம ஆண்டவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சபைக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஏன்னா வயதானவர்கள் பல அனுபவங்களை பெற்றவர்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலை உண்டாக்க வேண்டும். அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அருளின வார்த்தையாலும் ஆசீர்வாதத்தை பெற்ற அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். அதான் காட்ஸ் வில். வளர்ச்சி என்றாலே கனிகள் அடையாளம். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். அதாவது வயதான நாட்களிலும் அந்த மரமானது எப்படி இருக்குமா, சாரத்தால். முதிர் வயதில் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய விருட்சம், கர்த்தர் நாட்டினவர்கள், கர்த்தருடைய வார்த்தையினால் நீர் பாய்ச்சப்படுகிறவர்கள். முதிர் வயதிலும் பசுமை. இந்த பசுமை புஷ்டி என்பது கண்டிஷன் ஆஃப் ஹெல்த், கண்டிஷன் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் சாட்டிஸ்பாக்சன். முதிர் வயதிலும் மன திருப்தி. சங்கீதம் 1 வாசிக்கிறோம், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். வித் லாங் லைஃப் ஐ வில் சாட்டிஸ்ஃபை யூ. வயதான நாட்களை என்ன சாப்பிட்டாலும் சிலருக்கு திருப்தி வராது, ஆண்டு உலக மக்களுக்கு. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் வயதான நாட்களையும் ரொம்ப ஸ்தோத்திரம் பிரிஸ்காக இருப்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. முதிர் வயதிலும் பசுமை புஷ்டி என்று சொல்லும் போது ரெஃபர் டு த கண்டிஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ஒரு மன திருப்தியின் அனுபவத்தை காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய மரங்களாய் இருக்கிறோம். 104ஆம் சங்கீதம்
16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 104:16. கர்த்தருடைய விருட்சங்களும் கர்த்தருடைய விருட்சங்கள் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும். பாருங்க, கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோன் கேதுரு மரங்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். எப்படி இருக்குமா? சாரத்தால் நிறைந்திருக்கும். அது பட்டு போன செடியை போல் இருக்காது. அது வியாதி பிடித்த ஒரு மரத்தை போல் இருக்காது. அது சாரத்தால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் அவைகள் பராமரிக்கப்படுகிறபடியால், தேவன் அவைகளை போஷிக்கிறபடியினால் அவைகள் சாரத்தால் என்ன செய்யுமா? நிறைந்திருக்கும். நாம் கர்த்தருடைய விருட்சங்கள், ஆண்டவர் நாட்டினவர்கள், நாம தேவனுக்கு சொந்தமானவர். we belong to God. தேவன் நம்மை நாட்டிருக்கிறார். ஆகையினால அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி நீர் பாய்க்கவும் கல்டிவேட் பண்ணவும் நம்மை உருவாக்கவும் பாதுகாக்கவும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறார். he will take care of us. அவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வார். தாவீதை குறித்து நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், தாவீது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு மரமாக இருந்தார். சங்கீதம் 52:8 சொல்லுகிறார், I am like a green olive tree in the house of God. தேவனுடைய வீட்டிலே ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். He was a planted tree in the house of God. தேவன் தாவீதுக்கு எல்லாவற்றையும் செய்யவில்லையா? தாவீதை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் பாதுகாக்கவில்லையா? அவனுக்கு உயர்வை கொடுக்க வேண்டிய இடத்தில் உயர்வை கொடுக்கவில்லையா? அவனை அழிக்க முயற்சித்தவர்களை ஆண்டவர் அதம் பண்ணி அவனை விடுவிக்கவில்லையா? அவனுக்காக எல்லாவற்றையும் செய்தார். அவன் வளர்ச்சிக்கான எல்லாவற்றையும் செய்தார். அவன் ராஜாவாக முற்படவில்லை. அவனை ஆண்டவர் ராஜ பதவி தேடி வரும்படி செய்தார். ஆண்டவர் தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் கர்த்தருடைய விருட்சமாய் இருந்தால், கர்த்தரால் நாட்டப்பட்ட ஒரு மரமாய் நீதியின் விருட்சமாய் இருப்பீர்கள் என்றால், definitely he will take care of you. He will do everything for you. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் மக்களை குறித்து பிலேயாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும். அவர்கள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை சபிக்கும்படி கூலி வாங்கி கொண்ட இந்த பிலேயாம் பாலாம் என்ற ராஜாவிடத்தில் கூலி வாங்கி கொண்டு சபிக்க செல்லக்கூடிய இடத்திலே இஸ்ரவேல் மக்களை பார்க்கையில் சொல்லுகிறான், அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சத்தை போல் இருக்கிறார்கள். How can I curse them? நான் அவர்களை எப்படி சபிக்க முடியும்? கர்த்தர் நாட்டிருக்கிறாரே, அவர்கள் நீர் ஓரமாய் தோட்டத்தை போல் இருக்கிறார்கள். ஆகையினாலே அவனால் சபிக்க முடியவில்லை. ஆண்டவர் தாம் தோட்டத்தையும் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை குறித்தும் ரொம்ப கரிசனை உள்ளவர். நாட்டின தோட்டம், நாட்டின சந்தன மரம் நம்மை ஆண்டவர் நாட்டியிருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.